மயிலாடுதுறை மாவட்டம் சித்தர்காடு பகுதியில் டாஸ்மாக் கடை அருகே சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் கடை பாரை நிரந்தரமாக மூடி டாஸ்மாக் மண்டல மேலாளர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவீனா. மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு காவல்துறை டிஎஸ்பியாக பணிபுரிந்து வந்தவர் சுந்தரேசன். இவர் கடந்த 20ஆம் தேதி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இவர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறைக்கு கடந்த நவம்பர் மாதம் பொறுப்பேற்றுள்ளார். இவர் கடந்த 9 மாதமாக மயிலாடுதுறையில் பணிபுரிந்து வருகிறார். இவர் பணிபுரிந்து வந்த நேரத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்ட 23 பார்களுக்கு பூட்டி சீல் வைத்துள்ளார். இவர் சஸ்பெண்ட் செய்த அடுத்த நாளில் இருந்தே மயிலாடுதுறை பகுதியில் பூட்டி கிடந்த பார்கள் மீண்டும் திறக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த 21ஆம் தேதி சித்தகாடு பகுதியில் காவேரி கரை அருகில் செயல்படும் டாஸ்மாக் கடையில் பொதுவெளியில் அட்டை பெட்டியில் வைத்து மது விற்பனையானது தீவிரமாக நடைபெற்று வந்தது. அன்று காலை 6 மணி முதலேயே மது விற்பனை செய்வதாக சமூக வலைதளங்களில் செய்தி வெளியாகி ஊடகங்களிலும் செய்தி வெளியானது. இதனைத் தொடர்ந்து அங்கு சோதனையில் ஈடுபட்ட போலீசார் அங்கு கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்து வந்த செல்வம் என்பவரை குற்ற எண் 590 கீழ் 25 US 41B TN அமெண்டன்ட் ஆக்டின் 2024 கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை சிறையில் அடைத்தனர். இதனைத் தொடர்ந்து கடந்த 22ஆம் தேதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் மயிலாடுதுறை சீர்காழி உட்கோட்ட டிஎஸ்பிகள் மற்றும் மயிலாடுதுறை சீர்காழி மதுவிலக்கு அமலாக்க பிரிவு ஆய்வாளர்கள் தலைமையில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு மயிலாடுதுறை, செம்மனார் கோயில், பெரம்பூர், பாலையூர், மணல்மேடு, சீர்காழி, புதுப்பட்டினம், பொறையார் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சோதனை தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்த 8 சோதனை சாவடிகள் உட்பட பல இடங்களில் மது வேட்டை நடத்தினர். இதில் 24 பேர்கள் கைது செய்யப்பட்டனர். அதனை தொடர்ச்சியாக மது விற்பனை அதிகாலையிலிருந்து மது விற்பனை செய்யப்பட்ட சித்தக்காடு பகுதியில் இயங்கி வந்த பாருக்கு நேற்று மதியம் 2 மணி அளவில் நாகப்பட்டினம் டாஸ்மாக் மண்டல மேலாளர் மற்றும் மயிலாடுதுறை மதுவிலக்கு காவல் ஆய்வாளர் முன்னிலையில் அந்த பாருக்கு நிரந்தரமாக சீலானது வைக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மதுவிலக்கு குற்றம் சம்பந்தமாக புகார் தெரிவிக்க இலவச உதவி எண் 10581 என்று பொதுமக்களுக்கு மாவட்ட அலுவலகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் தெரிவிப்பது ரகசியமாக காக்கப்படும் என்று மயிலாடுதுறை எஸ்பி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி யோகேஸ்வரன்.